இந்த இறை தூதருடைய பணி என்ன? அவர் எதையெல்லாம் மக்களுக்கு சொல்லுகிறார்? நல்லவைகளை ஏவுகிறார், அல்லவைகளை தடுக்கின்றார், தூயவற்றை அனுமதிக்கின்றார், தீயவற்றை தடை செய்கின்றார். அப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே வர்றான். அதில் அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், எல்லாவோ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அகலாலல்லதி கானத் அலைஹிம். அந்த மக்களுடைய சுமைகளையும் அவர்கள் மீது பூட்டப்பட்ட விலங்குகளையும் அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி இவர் பாடுபடுகின்றார். இது முழுக்க முழுக்க சமுதாய விஷயத்தை தான் சொல்லுகிறது. நல்லதை ஏவுறது, தீமையை தடுக்கிறது மார்க்கமாக இருக்கலாம். அந்த மக்கள் மீது பிணைக்கப்பட்ட அந்த சங்கிலிகளை உடைத்தெறிகின்றார். அந்த மக்களுடைய அந்த சுமையை நீக்குவதற்கு இவர் பாடுபடுகின்றார் என்று சொன்னால், இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பணி என்ன இருக்கல? நோம்பினுடைய சட்டம் என்ன, ஜகாத்துடைய சட்டம் என்ன, எவ்வாறு நம்ம சொத்துக்களை பிரித்துக் கொள்வது என்பதோடு மட்டும் அவங்களுடைய பிரச்சாரம் நிற்கல, அவங்களுடைய கவனம் இருக்கவில்லை. இந்த சமுதாய மக்களுக்கு தேவையான குரல் என்று வரும்போது அதற்காக பாடுபடக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் எடுக்கின்றார்கள். அதனால தான் அந்த அடிமையாக இருந்த சமுதாயத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் குரல் எழுப்பினார்கள். குறைஷி என்கின்ற ஒரு குலம் உயர்ந்த குலமாக இருந்தார்கள். தீண்டாமை அங்கு தலைவிரித்து ஆடியது. அவர்கள் வேறு எந்த குலத்துக்காரர்களையும் மதிக்க மாட்டார்கள். அங்கு ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு நபி அவர்கள் பாடுபட்டார்களா இல்லையா? அதெல்லாம் நம்ம வரலாறிலிருந்து பெறக்கூடிய பாடமாக இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே வெறுமனே பள்ளிவாசலுக்கு போகணும், தொழுகணும், ரமலான் நோன்பு வைக்கணும், காசு இருந்தால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரணும் என்பதை மாத்திரம் சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம் அல்ல. அது ஒரு புறத்திலே நம்ம அல்லாஹ்வை வணங்க வேண்டிய முறைதான். இன்னொரு புறத்திலே மக்களுக்காக பாடுபடுவது, அவர்களுக்காக குரல் எழுப்புவதை மார்க்கத்தினுடைய ஒரு அங்கமாகவே இஸ்லாமிய மார்க்கம் ஆக்கி இருப்பதை நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும். இதை ஏன் நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால், இன்று பெரும்பான்மையான முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றார்கள்? நம்ம யார் விஷயத்தையும் தலையிடக்கூடாது, நம்ம லெவலில் இருக்கிறோமா இல்லையா போதுமானது என்பதோடு இந்த சமுதாய பார்வை இல்லாமல் அவர்கள் ஒதுங்கி விடுவதை பார்க்கின்றோம்.